தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு ரே சதீஷ் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. தேர்தல் ஆணையம் வழிகாட்டியுள்ள அனைத்து நடைமுறைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள், வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தல் நேரங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள அனைத்து நடைமுறைகளையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் தொடர்பான அலுவலர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து தருமபுரி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திரு ரே சதீஷ் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து வாக்காளர்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தருமபுரி மாவட்டத்தில் நல்ல முயற்சி, ஸ்வீப் விழிப்புணர்வுகள்லாம் கொடுக்கப்பட்டதன் மூலமாக நம்மளுக்கு ஏறக்குறைய 6% மேலான இந்த யங் ஓட்டர்ஸ் இப்போ வந்திருக்காங்க. இதோட மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த யங் ஓட்டர்ஸை வந்து வாக்களிப்பதற்கு தேவையான அனைத்து விழிப்புணர்வும் காலேஜ் அங்கெல்லாம் நம்ம அம்பாசிடர்ஸ் மூலமாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதன் மூலமும் இந்த இளம் வாக்காளர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் 9541 வாக்காளர்கள் 55 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலின்படி அவர்களுக்கு போஸ்டல் பேலட் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுல விருப்பப்படுறவங்க மட்டும் இல்ல, சிலருக்கு நேரடியாவே வந்து நாங்க வாக்குச்சாவடி மையங்கள்ல ஓட்டு போட்டாதான் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு நினைக்கிறவங்க தாராளமா வரலாம். அதை விடுத்து எங்களால வந்து ஓட்டு போட முடியாது அவ்வளவு தூரம் வந்து அப்படிங்கிறவங்களுக்கு நேரடியாகவே போஸ்டல் பேலட் அலுவலர்கள் மூலமாக வழங்கப்பட்டு அவர்கள் எளிதில் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு அனைத்து வசதிகளும் இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. இதையும் இந்த 85 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தருமபுரி புதிய பேருந்து நிலையத்தில் அண்மையில் கையெழுத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தருமபுரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு ரே சதீஷ் கையெழுத்து பதிவு செய்து தொடங்கி வைத்தார். தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும், ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும் என்பதை குறிப்பிடும் வகையில் இந்த விழிப்புணர்வு பலகையில் பொதுமக்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் கையெழுத்திட்டனர். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அண்மையில் தேர்தல் திருவிழா தமிழகத்தில் பெருவிழா என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கிராமங்கள் தோறும் சென்று அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் பிரச்சார வாகனங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஏப்ரல் 23 அன்று அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் வாகனங்களில் விழிப்புணர்வு சீட்டுகள் ஒட்டும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பெண்கள் கையில் மெகந்தி வரைந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று தங்கள் கைகளில் என் ஓட்டு என் உரிமை, என் ஓட்டு எதிர்காலத்தின் குரல், என் ஓட்டு விற்பனைக்கு அல்ல, விரலில் வைப்போம் மை, பணம் வாங்க மறுக்கும் எங்கள் கை, என் வாக்கு என் கடமை, விரல் நுனியில் தேசத்தின் எதிர்காலத்தை மாற்றி அமைப்போம், 100% வாக்களிப்போம், என் வாக்கு விற்பனைக்கு அல்ல, என் வாக்கு எனது கடமை உள்ளிட்ட வாசகங்களை மெகந்தியில் எழுதி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அண்மையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தேர்தல் விழிப்புணர்வு ரங்கோலி கோல நிகழ்ச்சி நடைபெற்றது. அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்த ரங்கோலி கோலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆர்வத்துடன் கல்லூரி மாணவ மாணவிகள், மகளிர் சுய உதவி குழுவினர் இந்த ரங்கோலி கோல போட்டியில் பங்கேற்றனர். நேர்மையான தேர்தல், அனைவரின் ஜனநாயக கடமை, என் வாக்கு விற்பனைக்கு அல்ல, சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்க சிறப்பான தேர்தலை நடத்துவோம், 100% அனைவரும் வாக்களிப்போம், வாக்களிப்பது என் உரிமை உள்ளிட்ட கருத்துக்கள் அடங்கிய வண்ண வண்ண கோலங்களை அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் வரைந்திருந்தனர். 100க்கும் மேற்பட்ட வண்ண வண்ண தேர்தல் விழிப்புணர்வு கோலங்களை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ரே சதீஷ் உள்ளிட்ட அலுவலர்கள் நேரில் பார்வையிட்டு கோலங்களை வரைந்த மாணவிகளை பாராட்டினர்.